ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்ஃபினிட்டி கிளைட் 120 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இல்லை N120 பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 120 பார்த்தாச்சு. அதனால இது ஒரு ரிவ்யூ வீடியோலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங். இன்னுமே ரீசெண்டாக வந்த அந்த கமெண்ட்ஸுக்கான ஒரு ரிப்ளை வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ N120 வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் இந்த அன்பாக்சிங்கோட அதையுமே பார்க்கலாம். இப்போ அன்பாக்சிங்னு பார்த்தோம்னா இன்ஃபினிட்டியில் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை சுற்றிலும் இந்த இயர்ஃபோன் பற்றின ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே எம்ஆர்பி 4000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் இங்கே 1000 1500 தான் போயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் இங்கே 1000க்கு கீழேயுமே வரும். நீங்கள் கரெக்டாக என்ன ப்ரைஸ் செக் பண்ணுறதுக்கு பைலிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். இங்கே பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே கிளைட் N120 இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா கிளைட் 120ல என்னென்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கு. அதே எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ், அந்த வாரண்டி கார்டு, யூசர் மேனுவலுக்கான அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ N120க்கும் 120க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நெக் பேண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அங்கே ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருந்தாங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மற்ற பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆடியோ வைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த டைமில் கிளைட் 120யோ இல்லை N120யோ வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த இயர்ஃபோன் ஒர்த்தா கூட தெரியலாம். ஏன்னா இங்கே டியூல் ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்காங்க. IPX5க்கான ரேட்டிங்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேக்னெட்டிக் ஏர் டிப்ஸும் இருக்குது. இருந்தாலும் இந்த இயர்ஃபோன் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் யூஸ் பண்ணுறோம், இல்லை மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த டைமில் இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. ஏன்னா இப்போ எல்லாருமே மேக்ஸிமமாக டைப் சிக்கு மாறிட்டோம். அதனால் இந்த டைமில் நம்ம வாங்குறதா இருந்தால் டைப் சியை சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா இதே ப்ரைஸுக்கு நிறைய போட்டில் ரியல்மியில் நிறைய லேட்டஸ்டான இயர்ஃபோன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த இயர்ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். இல்லை ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஒரு ஜேபிஎலோட சப் பிராண்ட் அப்படின்றதுக்காக இந்த இயர்ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.